இப்ப பொதுவா ஏ டூ இசட் எழுத்துக்கள் இருக்குல்ல இங்கிலீஷ் வேர்ட்ஸ். ம். அதுக்குன்னு செப்பரேட்டா ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கு எண் கணிதத்துல அப்படின்னு ஆமா. சொல்றாங்க. அத பத்தி கொஞ்சம் விளக்கமா அது சொல்லுங்க. உதாரணத்துக்கு ஆரம்பத்துல மனிதர்கள் நம்ம எண்கள போடும்போது, ம், கை விரல்கள எண்ணி பார்த்தாங்க. ம், எண்கள ஒரு கணக்கு பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 10 விரல்ங்கிறது தான் இந்த கணக்கா இருந்தது. இந்த 10 விரல் வந்தது பிறகு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 11ன்னு வந்தது. ம். இந்த 9ஆம் நம்பருக்கும் 11ஆம் நம்பருக்கும் இடையில 10ன்னு ஒரு நம்பர் ஆமா. வருது. அந்த இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, 1க்கு பக்கத்துல ஒரு சுழற்சி ஒண்ணு வருது பார்த்தீங்களா? அந்த சுழற்சியோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுழியோட அர்த்தம், ஜீரோவோட அர்த்தம். இந்த ஜீரோவ கண்டுபிடிச்சது நம்ம நாட்டு அறிஞர்கள் தான். ம், அந்த சுழற்சிங்கிறது எத குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பக்கத்துல சுழற்சி போடும். ஒரு சுழற்சி நிறைவுங்கிறது தான் 10ஆம் நம்பர். ம், இந்த 10ஆம் நம்பர பொறுத்தவரைக்குமா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, 10ஆம் நம்பர்காரங்களுக்கு பணமுடை வராது. 10ஆம் தேதி பிறந்திருந்தாலோ, 10ஆம் நம்பர் பேர் வச்சிருந்தாலோ, 10ஆம் நம்பர் வீட்ல இருந்தாலோ, 10ஆம் நம்பர் எந்த வடிவில இருந்தாலும், உங்களுக்கு பணமுடை வராது. மற்ற எண்கள விட சிறப்பான ஒரு தன்மை இதுல இருக்கு. ம், இந்த 10ஆம் நம்பர எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, 10ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் வரும். ம், இத ஒரு கூட்டு எண்ணுன்னு ஒண்ணு இருக்கு. தேதி, மாதம், வருஷம் கூட்டு எண். அப்படி கூட்டி பார்க்கும்போது 8ன்னு வராம பார்த்துக்கணும். ம், அந்த நாட்கள்ல கூட்டு எண் 5 வந்தா விசேஷம். ம், மற்ற நாட்களும் ஓகே தான். ம், கூட்டு எண் 8 வராத நாட்கள்ல நீங்க போய் ஒரு தங்கம் வாங்குனீங்கனாக்க, அது உங்களுக்கு ஒரு வளர்ச்சிய குடுத்துக்கிட்டே இருக்கும். ம். இது அனுபவத்துல கண்ட உண்மை.